குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 4th யூனிட்ல செகண்ட் சாப்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் பெண்டிங், தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கில் சிம்பிளி சாப்டர் பீம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். த மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த பீம் செக்ஷன் 500 mm டீப். அதாவது பீமுடைய நீளம் டெப்த் வந்து 500 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து 69.49 into 10⁻⁷ mm பவர் ஃபார் ஃபைண்ட் த லாங்கஸ்ட் ஸ்பேன். அதாவது ஸ்பேன் வந்து நீளம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓவர் விச் ஏ பீம் ஆஃப் திஸ் செக்ஷன் when simply supported could carry a uniformly distributed load of 50 kN per meter run. சரியா? அப்போ ஃபுல்லி யூடிஎல் ரைட்டா, 50 kN per meter யூடிஎல் லோடு கொடுத்துருக்காங்க. the flange stress in the material is not exceeding 110 Newton per mm square. அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 500 mm டீப். டீப்னா என்னது, டெப்த். d is equal to 500 mm is 69.49 into 10⁻⁷ mm power 4. moment of inertia I is equal to 69.49 into 10⁻⁷ mm power 4. find the longest span. சரியா? நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. when simply supported carry a UDL load வந்து 50 kN per meter கொடுத்துருக்காங்க. அதை நியூட்டன் பெர் மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ மீட்டர் மில்லிமீட்டரா மாத்திரக்கு 1000, கிலோமீட்டர் நியூட்டனா மாத்திரக்கு 1000. 1000 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், 50 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர். சரியா? நெக்ஸ்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 110 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, லென்த்து. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். எம் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு சிக்மா மேக்ஸ். ஓகேவா? சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு எம் பை இசட். இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு எம் பை இசட், பெண்டிங் மொமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். ஸோ அதில் இருந்தால் இந்த ஃபார்முலா வந்து எடுத்துருக்காங்க. எம் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு சிக்மா மேக்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் என்னென்ன தெரியும் நம்மளுக்கு தெரியும்னு பாருங்கள். பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், இசட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், சிக்மா மேக்ஸ் மதிப்பு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்டிங் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, அதாவது இங்கே வந்து ஃபுல்லி யூடிஎல் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி யூடிஎல் கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, WL² டிவைடட் பை 8. ஓகேவா? அப்போ WL² டிவைடட் பை 8. லோடு வந்து கொடுத்துருக்காங்க 50, லென்த் வந்து தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோம். நெக்ஸ்ட் 8 வந்து டிவைடட் பை 8. இது ரெண்டே டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 6.25 into L². ஓகேவா? அப்போ M ஈக்குவல் டு இசட் இன்ட்டு சிக்மா மேக்ஸ். இப்போ இசட் கண்டுபிடிக்கணுமா, இசட் ஈக்குவல் டு I பை ஒய் மேக்ஸ். ஐ வந்து கொடுத்துட்டாங்க, ஒய் மேக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, 500 டிவைடட் பை 2. அப்போ 250. இதை போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. சரியா? இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ஸோ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6.25 into L². அதை இங்கே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இசட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 27. அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கிறோம். இன்ட்டு சிக்மா மேக்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு, 110. ரைட்டா? நம்மளுக்கு என்ன தேவை, L² மட்டும்தான் தேவை. அப்போ L² மட்டும் வச்சுக்கிட்டு 6.25 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் போகும். அப்போ இது டிவைடில் வரும்போது இதை பெருக்கு வகுத்தா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 48.920960 ஒரு மதிப்பு கிடைக்குது. நம்மளுக்கு என்ன தேவை, எள்ளு மட்டும்தான் தேவை. அப்போ எல்லை வச்சுட்டு இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும், நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்போ எல் ஈக்குவல் டு 6994.95 mm. இது வந்து எம்எம்ல இருக்கு. நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா 1000ஆல் வகுத்தா நம்மளுக்கு மீட்டரா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ 6.9 மீட்டர். லாஸ்டா ரிசல்ட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சிம்பிளான சம் தான். ரைட்டா? ஸோ அடுத்த சம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து find the dimension of timber joist. find the dimension of timber joist span 10 meter. சரியா? அந்த டிம்பர் ஜாயிஸ்டோட பிரெத் டெப்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, அந்த டிம்பர் ஜாயிஸ்டோட பிரெத் டெப்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 10 மீட்டர். ஓகேவா? அதனுடைய நீளம் வந்து 10 மீட்டர். டு கேரி எ பிரிக் வால் வந்து 0.2 மீட்டர் திக். அந்த வாலோட திக்னஸ் வந்து 0.2 மீட்டர் அண்ட் 4 மீட்டர் ஹைட் வந்து 4 மீட்டர். த வெயிட் ஆஃப் த பிரிக் வால் வந்து 19 கிலோநியூட்டன் பெர் மீட்டர் கியூப். அதாவது கிலோநியூட்டன் பெர் மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அதை நியூட்டன் பெர் எம்எம் கியூபாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்து 8 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். த டெப்த் ஆஃப் த ஜாயிஸ்ட் இஸ் டு பி ட்வைஸ் இட்ஸ் வித். ஓகேவா? டெப்த் வந்து டெப்த்தோட மதிப்பு எப்படி இருக்குன்னா பிரெத்தோட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. டெப்த் ஆஃப் த ஜாயிஸ்ட் இஸ் டு பி ட்வைஸ் இட்ஸ் வித். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கோமா.
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து 10 மீட்டர், இதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும், 10,000 மீட்டர் எம்எம். பிரிக் வால் 0.2 மீட்டர் திக்னஸ். அடுத்து ஹைட் கொடுத்துருக்காங்க 4 மீட்டரு. வெயிட் வந்து 19 கிலோநியூட்டன் பெர் மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா மேக்ஸ். சரியா, சிக்மா மேக்ஸ் வந்து 8 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் கொடுத்தா. டெப்த் ஆஃப் த ஜாய்ஸ்ட் இஸ் 2 feet twice its width. அப்போ d is equal to 2b. டெப்த்தோட மதிப்பு பிரெத்தில் இருந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லோட் ஆஃப் த பிரிக் வால் கண்டுபிடிச்சோம். லோட் ஆஃப் த பிரிக் வால் W is equal to என்ன கண்டுபிடிக்கணும்னா, வெயிட் ஆஃப் த இந்த வெயிட், திக்னஸ், ஹைட்டு, அதாவது இந்த மூணையும் நமக்கு பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்னா லோடு கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லோடை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு எவ்வளோ லோடு கிடைக்குதுன்னா 15.2 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஃபுல்லி யூடியில் கொடுத்துருக்காங்க. அப்போது M is equal to WL square by 8 நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். அப்போ 15.2 இன்ட்டு அந்த இல் வந்து நம்மளுக்கு 10,000 ஸ்கொயர் டிவைடட் பை 8 போட்டால் நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ கிடைக்குது, 190 இன்ட்டு 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க, நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னது, I is equal to BD cube divided by 12. இது வந்து ரெக்டாங்குலர் செக்ஷன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, Ymax. Ymax என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, D/2. Y is equal to D/2. இதான் நம்மளுக்கு ஃபார்முலா, நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன ஃபார்முலாவா தெரியும், பெண்டிங் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது, M/I is equal to sigma max divided by Y. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ரைட்டா, இப்போ அந்த M என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 190 இன்ட்டு 10⁶ அதை போடுறோம். ஐ என்ன, ஐயோக்கு எதுவுமே தெரியாது நமக்கு, பிரெத்தும் தெரியாது டெப்த்தும் தெரியாது. அப்போ அந்த வேல்யூவை அப்படியே போடுறோம். இன்ட்டு டி வந்து சிக்மா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8. டி ஒய் வந்து D/2 அதை போட்டுக்கிறோம். ரைட்டா, இது ரெண்டுமே 12 வந்து இங்கே கீழே வகுத்தல் இருக்க, மேலே போச்சுன்னா பெருக்கல்ல போகும். இப்போ 12 இன்ட்டு 190 இன்ட்டு 10⁶ டிவைடட் பை BD கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 டிவைடட் பை D. இந்த ரெண்டு மேலே போயிடும். சரியா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இது 12 இன்ட்டு 190. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 D இருக்குது, இங்கே 3 D இருக்கா. இப்போ இந்த 1 D அடிச்சுட்டு இங்கே 1 D கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஸ்கொயராக மாறுமா. அப்போ 12 இன்ட்டு 190 இன்ட்டு 10⁶ டிவைடட் பை BD ஸ்கொயர். சரியா, இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ 12 இன்ட்டு 190 இன்ட்டு 10⁶ டிவைடட் பை நம்மளுக்கு இங்கே டிக்கு பதிலாக என்னப்பா கொடுத்துருக்காங்க, 2bன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது b இன்ட்டு 2b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே கொண்டு வரோம். உள்ளே கொண்டு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு ஸ்கொயரை ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் 4, பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர். அப்போ 4b ஸ்கொயர் இருக்குமா, 4b ஸ்கொயர் இந்த பி சேர்ந்துச்சுன்னா 4b கியூபாக மாறும். அப்போது இஸ் ஈக்குவல் டு 16. ஓகேவா, நம்மளுக்கு என்ன தேவை, பி மட்டும்தான் தேவை. இப்போ இந்த பி கியூபை இந்த சைடு கொண்டு வாங்க, 16 இந்த சைடு கொண்டு வாங்க. 12 இன்ட்டு 190 இன்ட்டு 10⁶ டிவைடட் பை 4 இன்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு பி கியூப். இப்போ பி கியூப் இஸ் ஈக்குவல் டு 35.62 இன்ட்டு 10⁶. நம்மளுக்கு என்ன தேவை, பி மட்டும்தான் தேவை. இந்த கியூப் இந்த பக்கம் போச்சுன்னா கியூப் ரூட்டாக மாறும். அப்போ 35.65 இன்ட்டு 10⁶ கியூப். அப்போது பி இஸ் ஈக்குவல் டு 329 mm. நம்மளுக்கு பிரெத் எவ்வளோ, டெப்த்தோட மதிப்பு என்னப்பா, 2bயா. அப்போ 2 இன்ட்டு 329 658 mm. ஸோ இதுதான், இது வந்து முக்கியமான சம்மு, 10 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சரியா, லாஸ்ட்டாக டெப்த் என்ன கண்டுபிடிச்சோம், பிரெத் என்ன கண்டுபிடிச்சோம்ட்டு அதை வந்து எழுதிருங்க. ஓகேவா, ஸோ அடுத்த சம் பாருங்கள். எ உடன் பீம் ரெக்டாங்குலர் செக்ஷன் 100 இன்ட்டு 200 mm இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட். சரியா, அதனுடைய பிரெத் டெப்த் கொடுத்துட்டாங்க. அதனுடைய நீளம் வந்து 6 மீட்டர். Determine the UDL the beam may carry if bending stress is not to exceed 7.5 Newton per mm square. Bending stress would also determine the concentrated load the beam may carry at its center with the same stress. சரியா, அதாவது UDL லோடு என்னன்னு கேட்டிருக்காங்க, பாயிண்ட் லோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் பீம் பிரெத் டெப்த் கொடுத்துட்டாங்க. B is equal to 100 mm, D is equal to 200 mm. சிம்பிளி சப்போர்ட்டட் ஓவர் எ ஸ்பேன் வந்து அதனோட நீளம் வந்து 6 மீட்டர். டிட்டர்மைன் த UDL வந்து கேட்டிருக்காங்க. த பீம் கேரிய ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு 7.5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஆல்சோ டிட்டர்மைன் த கான்சன்ட்ரேட்டட் லோடு த பீம் மே கேரி இட் சென்டர் வித் சேம் ஸ்ட்ரெஸ். சரியா, அதே ஸ்ட்ரெஸ்ல அதனுடைய UDL மதிப்பு என்ன, டபிள்யூவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா என்னப்பா,
ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது நம்மளுக்கு y max equal to d by 2 ரைட்டா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is equal to b d cube divided by 12 இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் y is equal to d by 2 d னா டெப்த்தில் பாதி அப்போ 200 by 100 2 அப்போ 100 mm I is equal to b d cube divided by 12 இதான் நம்மளுக்கு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்குரிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா அப்போ 100 into 200 cube divided by 12 சரியா அப்போ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ என்ன கிடைக்குது ஐயோட மதிப்பு 66.67 into 10 power 6 mm power 4 ரைட்டா ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபுல்லி யூடிஎல்ல அதனுடைய டபிள்யூ என்ன பாயிண்ட் லோடாக இருக்கும்போது அதனுடைய டபிள்யூ மதிப்பு என்னன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஸோ அதை பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபார் சிம்பிளி சப்போர்டர் ஃபுல்லி யூடிஎல் அதாவது யூடிஎலாக இருக்கும்போது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ பாயிண்ட் லோடு இருக்கும்போது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இது வந்து யூடிஎலுக்கு ஃபார்முலா என்னப்பா WL² டிவைடட் பை 8 அப்போ W வந்து நம்மளுக்கு தெரியாது அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ 6000 L வந்து 6000² டிவைடட் பை 8 சரியா அப்போ M is equal to 4.5 into 10 power 6 W நியூட்டன் மில்லிமீட்டர் ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு மொமெண்ட்டுக்குரியது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து ஃபார் பாயிண்ட் லோடு அதாவது சிம்பிளி சப்ளட் பீமில் பாயிண்ட் லோடு மட்டும் கொடுத்துருக்காங்க M is equal to WL divided by 4 W தெரியாது இன்ட்டு 6000 டிவைடட் பை 4 அப்போ 1500 W நியூட்டன் மில்லிமீட்டர் இதை அப்படியே வச்சுக்கோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு சம்மா வருவோம் ஃபர்ஸ்ட் யூடிஎலுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருவோம் M by I is equal to sigma max divided by y max ரைட்டா அப்போ 4.5 M என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4.5 into 10 power 6 W divided by 66 ஐயோட மதிப்பு 66.67 into 10 power 6 is equal to sigma வந்து 7.5 y வந்து 100 ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன தேவை இது ரெண்டே டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 0.06749 W is equal to இதை டிவைட் பண்ணால் 0.075 நம்மளுக்கு என்ன தேவை W மட்டும் தான் தேவை இது ரெண்டே டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு W is equal to 1.11 நியூட்டன் பெர் மில்லிமீட்டரில் கிடைக்குது அதாவது யூடிஎல் லோடு ஓகேவா அதே ஸ்ட்ரெஸ்ஸில் யூடிஎல் லோடு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 1.11 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர்னு கிடைக்குது இப்போ யூடிஎல் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகணும் பாயிண்ட் லோடுக்கு அதனுடைய W என்னன்னு கண்டுபிடிக்கணும் M by I is equal to sigma max divided by y max M என்னது 1500 W அதை அப்படியே போட்டுக்கிறோம் டிவைடட் பை ஐயோட மதிப்பு 66.67 into 10 power 6 equal to 7.5 divided by 100 இது எல்லாமே சேம் தான் இந்த M ஓட மதிப்பு மட்டும்தான் மாறும் இப்போ 2.25 into 10 power minus 5 W is equal to 0.075 ஓகேவா ஸோ அப்போ இதை வந்து நம்மளுக்கு என்ன தேவை W மட்டும் தான் தேவை இது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும் வகுத்தலாம் மாறும் அப்போ 0.075 டிவைடட் பை 2.25 into 10 power 5 இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்குது பாயிண்ட் லோடு 3333.5 நியூட்டன்ட்டு பாயிண்ட் லோடு கிடைக்குது ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஈஸியான சம் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் y max கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து சிம்பிளி சப்ளட் பீமில் யூடிஎல் என்ன சிம்பிளி சப்ளட் பீமில் யூடிஎல் லோடு என்ன அதே மாதிரி பாயிண்ட் லோடு என்ன அதே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூடிஎல் என்ன அதே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பாயிண்ட் லோடு என்னன்ட்டு கேட்டிருந்தாங்க இது வந்து 10 மார்க் செம்மில் கேட்பாங்க ஓகேவா சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்